எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 ஜூலை 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி அதாவது நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ விபு பக்ரு. எப்போது பதவியேற்றார்? இன்று 19 ஜூலை 2025. அதாவது முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், அதே மாதிரி ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஆகியோர் முன்னிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக விபு பக்ரு அவர்கள் பதவியேற்றார். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பன்னோக்கு மருத்துவமனையாக ரிம்ஸ் 2 எனும் திட்டம் எங்கு அமைய உள்ளது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய பன்னோக்கு மருத்துவமனையாக ரிம்ஸ் 2 எனும் திட்டம் எங்கு அமைய உள்ளது? ராஞ்சி. ராஞ்சிங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகர் தான் ராஞ்சி. அங்கே தான் இந்த ரிம்ஸ் 2 ராஜேந்திர பல்நோக்கு மருத்துவமனை அமைய உள்ளது. ரிம்ஸ் 2 மருத்துவமனை திட்டமானது நோயாளிகளுக்கென எத்தனை படுக்கைகளுடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை 2600 படுக்கைகள். 2600 படுக்கைகளுடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட உள்ளது ரிம்ஸ் 2 மருத்துவமனை. நான்காவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான தூய்மை மிகுந்த நகரங்களில் முதலிடம் பிடித்த மாநகராட்சி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நாமக்கல் மாநகராட்சி. நாமக்கல் மாநகராட்சி அதாவது ஸ்வச் சர்வோசான் 2024 விருதை நாமக்கல் மாநகராட்சி பெற்றது. இந்த கேள்வி நேற்றுக்கு பார்த்தோம். அதாவது உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அதிநவீன மீட்பு கப்பலான INS நிஸ்தார் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. அதாவது எங்கே இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றது? விசாகப்பட்டினம். யாருடைய தலைமையில்? அதாவது சஞ்சய் சேத், மத்திய இணையமைச்சர் சஞ்சய் சேத் தலைமையில் இந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த INS நிஸ்தரின் எடை என்ன? 10,500 டன். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட அதிநவீன மீட்பு கப்பலான INS நிஸ்தரின் எடை 10,500 டன். அடுத்தது, INS நிஸ்தர் கப்பலில் உள்ள உபகரணங்கள் மூலம் கடலில் எத்தனை மீட்டர் ஆழம் வரை சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட முடியும்? INS நிஸ்தர் கப்பலில் உள்ள உபகரணங்கள் மூலம் கடலில் எத்தனை மீட்டர் ஆழம் வரை சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட முடியும்? 300 மீட்டர். 300 மீட்டர். ஏழாவது கேள்வி, எந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு இந்திய பசுமை கட்டுமான கவுன்சில் அங்கீகாரம் அளித்துள்ளது? எந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு இந்திய பசுமை கட்டுமான கவுன்சில் அங்கீகாரம் அளித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு இந்திய பசுமை கட்டுமான கவுன்சில் அங்கீகாரம் அளித்துள்ளது. எட்டாவது கேள்வி, எந்த மாநில அரசு
இஸ்லாம்பூரின் பெயரை ஈஸ்வர்பூர் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவித்தது? எந்த மாநில அரசு இஸ்லாம்பூரின் பெயரை ஈஸ்வர்பூர் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவித்தது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகர் மும்பை. மும்பை தான் அதாவது இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். 2025ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஜானிக் சின்னர். ஜானிக் சின்னர். அடுத்து 10வது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? 2025ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ இகா சுவியாடெக். இகா சுவியாடெக். ஆண்களுக்கான சர்வதேச டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? ஆண்களுக்கான சர்வதேச டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? ஜானிக் சின்னர். ஜானிக் சின்னர் முதலிடம். கார்லோஸ் அல்கராஸ் 2வது இடம். அலெக்சாண்டர் ஜுவரவ் 3வது இடம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 12வது கேள்வி. பெண்களுக்கான சர்வதேச டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? பெண்களுக்கான சர்வதேச டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? அரீனா சபலென்கா. அரீனா சபலென்கா முதலிடம். இகா சுவியாடெக் 2வது இடம். அதே மாதிரி இந்த கோகோ காஃப் 3வது இடம். அமெண்டா அனிசிமா முதல் முறையாக முதல் 10 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெண்டா அனிசிமோவா. அடுத்து 13வது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகளவில் T20 போட்டிகளில் 13,000 ரன்கள் என்ற புதிய மைல்கல்லை எட்டிய 7வது வீரர் யார்? உலகளவில் T20 போட்டிகளில் 13,000 ரன்கள் என்ற புதிய மைல்கல்லை எட்டிய 7வது வீரர் ஜோஸ் பட்லர். ஜோஸ் பட்லர். இங்கிலாந்து அளவில் 2வது வீரர். 2வது வீரர். இங்கிலாந்து அளவில் முதல் வீரர் யார்னா அலெக்ஸ் ஹேல்ஸ். அலெக்ஸ் கேல்ஸ். இவர் தான் இங்கிலாந்தில் முதல் வீரராக 13,000 ரன்களை கடந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ 2வது வீரராக ஜோஸ் பட்லர் அவர்கள் இந்த சாதனையை படைத்துள்ளார். உலகளவில் 7வது வீரர். மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மூத்த மகன் மூகா முத்து அவர்கள் அதாவது 19 ஜூலை 2025ஆம் தேதியான இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மூத்த மகன் மூகா முத்து அவர்கள் 19 ஜூலை 2025ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 ஜூலை 2025 நாளுக்கானது. அதாவது நம்ம சேனல் WPT வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ். இதனால் ஞாபகம் வச்சுங்க, வேர்ல்ட்ஸ்
பெஸ்ட் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா தினந்தோறும் 9:30 PM இரவு 9:30 மணிக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களை சேரும். அதனால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தினந்தோறும் தாருங்கள். நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் ஆகலை. உங்களுடைய உதவியால் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து நம்ம சேனலை ரன் பண்ணிகிட்டே வரேன். உங்களுடைய ஆதரவுனால் இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்ற இலக்கை அதாவது உங்களுடன் நமது சேனல் அடையும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து நான் இந்த சேனல் நடத்திட்டு வரேன். இந்த காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.